அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நாங்க இன்னைக்கு ஸ்ரீலங்காவுல கடைகள்ல ஹோட்டல்ல வாங்குற அந்த புல் ரொட்டி வீட்ல எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். அந்த புல் ரொட்டி தொட்டு சாப்பிட்றதுக்கு மாசி வெங்காய சாம்பல் எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். முதல்ல ஒரு சட்டியில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி தேங்காய் எண்ணெய் ஊற்றிண்டு அது நல்லா சூடாக வரிசையில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் உண்டை சின்னதாக இப்படி கட் பண்ணி போட்டுக்கணும். அதோட சின்ன பச்சை மிளகாய் 2 அதோட நற்சீரகம் கொஞ்சம் போட்டுக்கணும். போட்டு நல்லா வதங்கி விடணும். இன்றைக்கி இந்த கோதுமை மாவு ரொட்டி தான் செய்ய போகிறேன். கோதுமை மாவு 2 கப் அளவு எடுத்துட்டேன். 2 கப் அளவு கோதுமை எடுத்து நல்லா சளிச்சு எடுத்துக்கணும். எடுத்து அது ஒரு பெரிய பாத்திரத்தில் இப்படி போட்டுக்கணும். போட்ட போகிற இதோட நாங்கள் வதங்க வச்சு இந்த வெங்காயத்தையும் இதோட சேர்த்துக்கணும். சேர்த்து இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும். ஒரு ஸ்பூனாலே கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாவை இன்னைக்கு பச்சை தண்ணி ஊற்றி தான் பனைஞ்சு எடுத்துக்க போகிறேன். ஏன்னா இந்த எண்ணெய் இதெல்லாம் சேர்த்துக்கிறதால கையில் எப்படியுமே ஒட்டாது. இல்லைன்னா நாங்கள் தனியாக இந்த தேங்காய் போட்டு இது பசந்து எடுக்கிறதால் கொஞ்சம் நார்மல் ஹாட் வாட்டர் சேர்த்துக்கோங்க. இதோட தேங்காய் துருவலையும் சேர்த்துக்கணும். அந்த வீடியோ கிளிப் படிப்பட்டு இல்லை. தேங்காய் துருவலையும் சேர்த்து நல்லா கலந்துட்டுக்கணும். ஒரு ஸ்பூனால் அப்படி கலந்துட்ட பிறகும் நீங்கள் இதிலிருந்து ஸ்பூன் எடுத்துகிட்டு கையாலே நல்லா மாவை பிணைஞ்சு எடுத்துக்கணும். ரொட்டிக்கு நாங்கள் எப்படி மாவு பண்ணிடுவோம் அதுபோல் மாவை நல்லா அடித்து பிணைஞ்சு எடுத்துக்கணும். அப்போ மாவு நல்லா சாஃப்டாகும் போது ரொட்டி நல்லா டேஸ்ட்டாக வரும். ஒரு முறை சரி நீங்கள் இந்த முறையில் அந்த ரொட்டி செஞ்சு பாருங்கள். உண்மையிலே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதோட அதை தொட்டு சாப்பிடக்கூடிய வெங்காயம் மாசி சாம்பல் அதுவும் அதை விட டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ உங்களுக்கு கொஞ்சம் கையில் விட்டுருந்தா கொஞ்சம் மாவு தூவி எப்படி மாவை நல்லா பசஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை அப்படி எடுத்த பிறகு நாங்கள் இதை சின்ன சின்ன உருண்டையாக எடுத்துட்டேன். உங்களுக்கு இல்லைன்னா ஃபுல்லாக மாவை அப்படி பெரிய உருண்டையாக வச்சிடலும். இதை அப்படி ஒரு 10 நிமிஷம் மாதிரி மூடி வச்சுட்டு இதுக்கான கறியை ரெடி பண்ண போகிறேன். இதுக்கு ஒரு சட்டியில் ஒரு 2 கரண்டி மட்டும் தேங்காய் எண்ணெய் சேர்த்த பிறகு இதுக்கு கூடுதலான வெங்காயம் தேவை. ஒரு 3 வெங்காயம் மட்டும் அப்படி கட் பண்ணி போட்டுட்டேன். போட்ட பிறகு இது வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்புத்தூளும் தூவிட்டேன். இது தூவின பிறகு இது நல்லா இன்னபடி கலந்து விட்டுக்கணும். இதோட கருவேப்பிலை பச்சை மிளகாய் அது சேர்த்துக்கணும். பச்சை மிளகாய் சின்ன பச்சை மிளகாய் ஒரு 3 சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்து இது நல்லா கலந்துட்டுக்கணும். இதே கூடுதலான மாசியும் தேவை. மாசி நல்லா சேவிங் அப்படி போட்டுக்கணும். இல்லாட்டி மாசி தூள் இருந்தால் அவங்களுக்கு சேர்த்துக்கொள்ளணும். சேர்த்த போகிற குழப்புக்காக சில்லி ஃப்ளேக்ஸ் கட்டர்த்தூள் மிளகாய்த்தூள் சேர்த்துங்க. சேர்த்து இதெல்லாம் நல்லா கலந்துட்டுக்கணும். இது இந்த எண்ணெயிலே இது நல்லா வதங்கி வெந்து வரும். உங்களுக்கு இதுக்கு தக்காளி சேர்த்துக்கொள்ளலும். தக்காளி இல்லாதால நான் தக்காளி சோஸ் சேர்த்துட்டேன். சேர்த்து நல்லா இதை கலந்துட்டுக்கணும். இப்போ நாங்கள் கூடுதலாக வெங்காயம் சேர்த்து செஞ்சோம். இப்போ இது நல்லா வதங்கி வரசில குறைவாக வரும். இது அப்படியே மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சிட வேண்டியது தான். இந்த வெங்காயம் மாசி சாம்பல் உங்களுக்கு ரொட்டிக்கு மட்டுமில்லை பானுக்கு தொட்டு சாப்பிட்றது நல்லா இருக்கும். இப்போ நான் மாவை இதை தட்டி எடுத்துக்க போகிறேன். ஒரு சில்வர் பிளேட்டில் தான் தட்டி எடுத்துக்க போகிறேன். கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு அதுக்கு மேலே வச்சு அப்படி தட்டி எடுத்துட வேண்டியது தான். இல்லைன்னா உங்களுக்கு ஃபுல்லாக மாவை தட்டி எடுத்து சின்ன சின்ன கட்டர் இருந்தால் அதால் கட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். சின்ன சின்ன ரொட்டியாக சுடணும்னா இப்போ தோசைக்கல் நல்லா சூடாகிட்டுது அதில் போட்டுக்க போகிறேன். உங்களுக்கு இல்லாட்டி ரொட்டி சூடுற அந்த மண் ஓடி இருந்தாலும் அப்படி அதுலேயும் போட்டு சுட்டு எடுத்துடலாம். இது நல்லா சூடாகி வரசில நீங்கள் போட்டுக்கோங்க. அப்போ தான் ரொட்டி நல்லா வரும். ஒரு பக்கம் சுட்ட போகிற அடுத்த பக்கம் திருப்பி போட்டு சுட்டு எடுத்துட வேண்டியது தான். நீங்கள் டின்னருக்கு கைக்கட்டும் இல்லைன்னா காலை சாப்பாட்டுக்கு உங்களுக்கு இந்த ரொட்டியோட இதை செஞ்சு பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இன்ஷால்லா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் புதுசாக பார்க்குற சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு வீடியோ சந்திக்கும் வரை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.